சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ஐஸ்வர்யா பக்கத்தில் போய் சேதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நீ குழந்தை மேலே உள்ள கோவத்தில் தான் தள்ளி விடுறேன்னு நினச்சேன். ஆனால் குழந்தைய தேல் கொட்டுறதை நீ பார்த்துட்டு தான் இப்படி பண்ணியிருக்க. நீ பொழைச்சி வரணும் ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவோட பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்துடுறாங்க. குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தான் அவள் தேல் கிட்ட கொட்டு வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஈஸ்வரியும் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே தேம்பி அழுதுட்ருக்காங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி. தமிழும் வந்துடுறாங்க. நான் ஐஸ்வர்யாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்துக்கிட்ட கேட்கும்போது, நீ என்ன பெரிய டாக்டரா? இங்கே உள்ள டாக்டரை விட உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? அங்கே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இவ போய் பார்க்குறாளாம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நம்ம ஈஸ்வரி. ராஜாங்கம் சரி போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் உள்ளே போய் பார்க்குறாங்க. சிஸ்டர்கிட்ட கேட்டு கேஸ் ஷீட்லேயும் அவங்களோட மெடிசின்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபோனில் ஃபோட்டோஸும் எடுத்து வச்சுருக்காங்க. இதை அவங்க மேடத்துக்கிட்ட காட்டுறாங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றாங்க. அவங்க பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்லும்போது, நீ பெரிய டாக்டரா, இவங்களாலே காப்பாற்ற முடியல, நீ காப்பாற்றிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்குள்ள டாக்டர்ஸுமே வராங்க. அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, நான் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் தான், இது எல்லாத்தையுமே எங்கள் மேம்க்கு அமுச்சு விட்டேன், அவங்க காப்பாற்றலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இப்படி பண்ணலாம், இது தப்பு. அவங்க இப்போ ட்ராவல் பண்ணி போகிற அளவுக்கு அவங்க உடம்புல தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் சேது சொல்வார், நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கல அவங்க பொழைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.